அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாடு முழுவதும், தமிழ்நாடு அல்ல, இந்தியா முழுவதும் தேர்தல் முடிவுகள் பற்றிய சிந்தனையோடு இருக்கிற நாள் இது. ஜூன் 4 என்பது இந்திய வரலாற்றில் என்ன ஒரு புதிய செய்தியை எழுதப் போகிறது என்று நாடு மட்டுமல்ல உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தேர்தல் என்பது என்னதான் கணிப்புகள் பலவற்றை கொண்டிருந்தாலும் அந்த வாக்குகள் எண்ணப்படுகிற போது தான் அதனுடைய இறுதி முடிவு, மக்களின் எண்ணம் என்ன என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் 2004 ஆண்டு தேர்தல் முடிவுகளைப் போலத்தான் இருக்கும் என்கிற ஒரு கருத்து வந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு எல்லா இடங்களிலும் ஒரே கட்சியினுடைய கூட்டணி, திமுக கழகத்தினுடைய கூட்டணி முழுமையாக வெற்றி பெற்ற ஆண்டு அந்த 2004. அந்த 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் வாக்குகளை கூட்டி பார்க்கிற போது சில செய்திகள் நமக்கு வியப்பாக இருக்கின்றன. அந்த வெற்றி என்பது மட்டுமல்ல, அது எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி என்று பார்த்தால் எல்லாம் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கூட 7 லட்சம் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 3 லட்சம் வாக்குகள் இந்த பக்கம் விழுந்திருக்கின்றன. வட சென்னையில் 9 லட்சம் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 5,70,000 வாக்குகள் திமுக கழகத்திற்கு வந்திருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் முடிவெடுத்து வாக்களித்த தேர்தல் என்று 2004 அதனை சொல்ல வேண்டும். மிக மிக குறைவான வாக்குகள் வித்தியாசம் எங்காவது இருக்கிறதா என்று பார்த்தால் 1 லட்சத்திற்கு கீழே வாக்கு வித்தியாசம் 2 தொகுதிகளில்தான். ஒன்று திண்டிவனம், இன்னொன்று பெரியகுளம். திண்டிவனத்தில் கூட 91,000 வாக்குகள் வேறுபாடு. ஒரே ஒரு இடம், அது பெரியகுளம். அதில் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே போட்டியிட்ட ஆரோன் வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்து வந்தவர் டிடிவி தினகரன். 2 பேருக்கும் இடையிலே இருந்த வாக்குகள் வித்தியாசம் வெறும் 21,155. எனவே அதுதான் மிக மிக குறைந்த வாக்குகள். மற்றவை எல்லாம் 3 லட்சம் வரைக்கும் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிற அந்த சூழல் மறுபடியும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. சில மணி நேரங்களில் எது உண்மை எது பொய் என்பது எல்லாம் நமக்கு தெரிந்துவிடும். இதற்கு இடையில் பல நேரங்களில் தேர்தலில் நாம் ஒன்றை பற்றி பேசுவதை கேட்டிருக்கிறோம். எதிரிகளுக்கு ஜாமீன் கூட வரக்கூடாது, உன்னால் ஜாமீன் கூட பெற முடியாது என்று திரும்ப திரும்ப சொல்லுவோம். இந்த ஜாமீனை பெறுவது என்பதற்கு என்ன பொருள்? அதாவது தமிழிலே அதனை கட்டுத்தொகை என்று சொல்லலாம். தேர்தலில் போட்டியிடுகிற ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு தொகையை முதலில் கட்ட வேண்டும். குறிப்பிட்ட வாக்குகளை பெற்றால்தான் அந்த கட்டுத்தொகையாவது திரும்ப வரும். இல்லையானால் அந்த கட்டுத்தொகை கூட வராது என்பதைத்தான் ஜாமீன் கூட கிடைக்காது என்று பேச்சு வழக்கில் நாம் சொல்லுகிறோம். அந்த ஜாமீனை பெற வேண்டும், கட்டுத்தொகையை திரும்ப பெற வேண்டும் என்றால் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும்? இந்த கணக்கு பலரும் தவறாக சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கணக்காக இருக்கிறது. வேறு ஒன்றும் அல்ல, அதை மிக தெளிவாக தேர்தல் ஆணையம் குறிப்பிடுகிறது. 1/6 ஆஃப் த ஓட்ஸ் போல்டு என்று சொல்லுகிறது. மொத்த வாக்குகளில் அல்ல, மொத்தம் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றனவோ பதிவான வாக்குகளில் 1/6 பங்கு வாக்குகளை பெற்றால்தான் கட்டுத்தொகையை திரும்ப பெற முடியும். அது சின்ன சின்ன கட்சிகளுக்கு அவ்வளவு எளிதில்லை என்று தான் சொல்ல வேண்டும். 1 லட்சம் வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. அதில் 1/6 வர வேண்டும். நாம் இப்படி சொல்லலாம், எளிதாக நாம் புரிந்து கொள்வதற்கு. மொத்தம் பதிவாகி இருக்கிற வாக்குகள் 6 லட்சம் என்று சொன்னால் 1 லட்சம் வாக்குகளை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் கட்டுத்தொகை திரும்ப வரும். 6 லட்சம் வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. 80,000 வாக்குகள் நான் வாங்கியிருக்கிறேன், ஒன்றும் பயனில்லை. நீங்கள் 99,000 வாக்குகள் வாங்கினாலும் பயனில்லை. 1/6 பங்கு வாக்குகள், அதாவது பதிவான வாக்குகளில் 1/6 பங்கு, 1/6 ஆஃப் த ஓட்ஸ் போல்டு என்பதுதான் அந்த வரி. பதிவான வாக்குகளில் 1/6 பங்கு வாக்குகளை பெற்றிருக்கிற கட்சிகளுக்கு மட்டும்தான் கட்டுத்தொகை திரும்ப வரும். பெரும்பாலும் சுயேட்சைகள் கட்டுத்தொகைகளை பெற முடிவதில்லை என்று சொல்லுவோம். சுயேட்சைகள் மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்கலாம், வீராவேசமாக பேசுகிற பல கட்சிகள் கடைசியாக வாக்குகள் எண்ணப்படுகிற போது ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வருவார்கள். அவர்களால் கட்டுத்தொகையை கூட திரும்ப பெற்றிருக்க முடியாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் என்று பேசுவார்கள். ஆனால் அந்த கட்டுத்தொகையே திரும்ப பெற முடியாத நிலைதான் பல இடங்களில் அல்லது போட்டியிட்ட ஒட்டுமொத்த இடங்களிலும் கிடைக்கும் நேரும். எனவே இந்த தேர்தல் முடிவுகளிலிருந்து பல உண்மைகள், பல செய்திகள் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும்.